சூட்டு சூட்டு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஊர்ல இருந்து விளக்குமாறு தான் வரும். ஆமா எங்க அப்பா எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது. உண்மைதான். அவ்வளவு பெரிய கூட்டம். ஆமா 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 இருந்துச்சு இருந்துச்சு. இப்ப இல்ல இல்ல. இப்ப வருவாங்க. இனிமேல போயிடுவாங்க. வருவாங்க வருவாங்க. நாடகம் இன்னைக்கு எப்படிப்பட்ட நாடகம்? எப்படிப்பட்ட நாடகம்? நெருப்பு மாதிரி இருக்கணும். விடிய வரைக்கும் நெருப்பு யாரு தீ குளிக்க போறா? பப்பன்காரன் தீ குளிப்பேன். எதுக்கியா? நீங்க வச்சிருக்க நாடகம் அருமையான நாடகம். நம்ம சேர்ந்து விடிய வரைக்கும் யாரும் வீட்டுக்கு போக கூடாது. அப்படி பசி எடுத்தா கூட சொல்லுங்க. ஆமா பின்னாடி ஒரு 5 மூட்டை நெல் வெந்துகிட்டு இருக்குது. உள்ள உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். யார் வீட்டுக்கு போயிருக்காரு போகாதியா? அது மாதிரி வந்திருக்கிற நடிகர்கள் நீங்க சிறப்பா வந்திருக்காங்க. இந்த கலைக்குழுவின் பேர் என்ன தெரியுமா? என்ன கலை? இளைஞர் கலைக்குழுவினர். இளைஞர் கலைக்குழுவினர். சரி சரி. நாங்கெல்லாம் வச்சாலும் அதான் பேரு. சரி இந்த கலைக்குழுவின் பேரு இளைஞர் கலைக்குழுவினர். தம்பி நம்ம கலைக்குழு எல்லாம் வெறும் கிளடு கட்டெல்லாம் கிடையாது. அம்புட்டு இளவட்டம் வந்து சிறப்பா நீங்க கேட்டீங்க பொண்டாட்டி மாதிரி சொன்னாங்க. ஆமா தப்பா நினைக்காதீயா. உலகத்துல எந்த விஷயம் பெருசா இல்லையோ நல்ல காதலோட கள்ள காதல் பெரிய விஷயமா நடக்குது. உலகத்துல நடக்குதா? எனக்கு ஏகப்பட்டது நடக்குது. சரி ஆமா எல்லாமே. அதுல ஏதாவது ஒரு கதையை சொல்லு பாப்போம். ஏதாச்சும் ஒரு கதை எதை சொல்றது? எதோ நல்லா இருக்க மனுஷன் கூட நல்லா இருந்து நல்லா இருக்கிற மனுஷனும் கருத்து குடிச்சர் ஆக்கிறாங்க. சரி நல்லா இருக்க மனுஷனையும் நல்லா இல்லாத மனுஷனையா திண்டுக்கல் போனோம்ல. ஆமா அந்த கதையில ஏதாவது ஒண்ணு சொல்லணும். நல்லா செருப்பு அடுத்த நேரத்துக்கு போட மாட்டாங்க நம்மளையா? அப்படியா? ஆமா அந்த மாதிரிலாம் சொல்லிடாத. அதெல்லாம் பெரிய எந்த அளவு கூட சொல்லிடாத. அடுத்த வருஷம் காலத்துக்குள்ள விட்டுருவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நல்ல கதவோட கள்ள கதை அதிக மதிப்பு. சரி எப்படி என்ன பண்ண சொல்றேன்? பொண்டாட்டி மர்களே அப்பாட்டி மர்களே. ஆமா அதை சொன்னதுல அதை சொல்லணும்ல. அதை சொன்னதுனால எதனால சொல்ல வந்தேன்? எதனால? தாய்மார்களே தந்தைமார்களே ஓ அதற்கு மனைவருக்கும் வணக்கம் சொல்ல வந்தேன். அது தப்பா கொடுத்தது நீ ஏன் இப்ப நிப்பாட்டின? பொண்டாட்டி மார்கள் பொண்டாட்டி மார்களே தாய்மார்களே தந்தைமார்களே அப்படின்னு சொல்றது வேற சொல்ல. பொண்டாட்டி இருக்கீங்க அப்பாட்டி வச்சுக்கிட்டேன்.
குஸ்கா பிரியாணி ஆப்பாயில் கொண்டு காலையில எல்லாம் சாப்பிட்டு நைட்டு சாப்பிட்டு அருமையான சாப்பாடு அமைத்து தந்து நன்றி. அருமையான சாப்பாடு அதற்கு இணையாக சிறந்த முறையில் ஒலி அந்த ஒலி அமைப்பு என்றால் ஸ்ரீ அம்மன் ஊத்துக்குழி உரிமையில இருக்கும். அது அப்படி இருக்கும். நம்ம நன்றி. கொஞ்சம் சரி நம்ம புருஷம் கட்டி மாதிரி பிள்ளை நாங்க காலையில பெத்து கொடுத்துட்டு போயிருவோம். பேர் நான் வைக்க வந்துடுறேன். பேர் நான் வைக்கிறேன். பேர் நீ வச்சாலும் சரி, இல்ல உங்க வீட்டுல இருந்த அடுத்து கூட்டிட்டு வச்சாலும் சரி. சரி சக்கரை தண்ணி சேன தண்ணி ஊற்றினாலும் சரி. சேன தண்ணி ஆமா அந்த தண்ணி நல்லா சுனி அதெல்லாம் வரும். கொஞ்ச நேரத்துல வந்துடும். அடுத்து அவங்க எல்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க. வச்சிருந்தாலும் சேர்த்தேன். அருமையான ஒளி அமைத்த அன்புகளுக்கும் அப்படி இருக்கும் நன்றி தெரியும். வாக்கா பின்னாடி போறாங்க. அத்தா பெரிய பெரிய அப்படி உட்காரு தங்க கட்டிடா. அப்படி உட்கார் சாமியா. கீழே ரோட்டை விட்டு கீழே இறக்கி போடும். டீ வேணும்னா அப்பப்போ வந்து கேளு தம்பி, அதெல்லாம் வாங்கி தருவேன். ஆமா தயவுசெய்து நீ வேற ரொம்ப கட்டுற. நல்லா அப்படி உட்காரு. தலைவாணி எடுத்துட்டு இல்லையா? என்னத்துக்கு தலாடி? அதான் அகார ரோடு இருக்குல்ல, எதுக்கு ரோடு இருக்குதா? அதான் செருப்பு இருக்குல்ல. அப்புறம் அது எதுக்குங்கிற செருப்பு தலாடிக்குதே. ஆமா சில ஊருக்கெல்லாம் போனோம்னா, சில ஊருக்குலாம் நாடகம் பக்கம் போனா எப்படி வருவாங்க? ஆமா இந்த பப்பன்கார ஊருக்குள்ள போயிடுறேன். அதுலயா சில ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நாயை ஒண்ணு கூட்டிக்குவாங்க. நாய் ஆமா பாய் நாயி பாய் பிள்ளை குட்டி கக்கத்துல பிள்ளை தலைவாணி ஒண்ணு. இப்ப அந்த நாய் எது கூட்டிடுறாங்க? நாய் எதுக்கு எது கூட்டிடுறாங்க? எதுக்கு கூட்டத்துல பிள்ளைகள ஆய் போயிருச்சுன்னா சி ஆய். ஆமா கையில அள்ளி குட்டி போட முடியும். ஆமா நாயை விட்டு நக்க விட்டு கட்டியா? என்னத்துக்கு நாய்? என்ன நாய் என்னத்துக்கு? நாய் தான். நீ இருக்கிறப்ப எதுக்கு நாய்? என்ன வசதி என்ன சொல்றேன்? ஏன்னா அந்த மாதிரிலாம் காலகட்டங்கள் போயிட்டு இருக்குது. மற்றும் பேரன்பு கண்ட பிரிவுகளே மதிக்க முடியாதக்கூடிய நாடே கலை ரசிக பெருமக்களே, காலையில் காடு சென்று மாலையில் விடுதலும் மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பாட்டாளி பெருமக்களே, கண்ணை கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல்துறைக்கும் சாடுபிடிக்கி அவசரப்பட்டு அப்படித்தான் வரா கடுக்காத கண்ணி கட்டுப்பாடு காவல்துறை முக்கியஸ்தர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்களது நாடக அமைப்பாளருமான தாரகனுடைய சேர்ந்த டிஓ அன்பரசன் டி கே பாக்கியராஜ் அண்ணா அவர்கள் கலைக்கும் சார்பாக மற்றும் அனைத்து கலைகளின் சார்பாக மனமார்ந்த நன்றி 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 வணக்கம். இந்நாடகத்தை வைத்த குடும்பத்தார்களுக்கும் எங்கள் சார்பாக கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோடு எந்த தொழில் தொடர்னாலும் முருகப்பெருமானை வணங்கிவிட்டு கதைக்கு போவோமா? சரி உமக்கு பூஜை முகம் அறிவிதையா முருக வேலையா? Yeah.
செத்த தோலுக்கும் கொஞ்ச நேரம் அடி வாங்குது, உயிர் தோல்ல நம்ம புழுக்க செத்தே போயிருக்கோம். ஒப்பு வந்தோம் ஹைவேஸ்ல பைபாஸ் மாதிரி போயிட்டே இருக்கணும். ஆமா ஆமா. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் இல்ல. சரி எல்லாம் அருமையான வாசிப்பு. ஆமா அண்ணே மிருதங்காரண்ணே. அண்ணே மிருதங்காரண்ணே. மாமாவா? சரி மிருதங்கார மாமா. எனக்கு பெரிய பையனுமா நீங்க? ஐயோ மோரக்கட்டே போற. ஆமா பெரிய பையனுமா? அடடா தாத்தே வேணுமா? என்னடா மாமா 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 மிருதங்கார மாமா உன்னை தலையை எடுக்கிறேன் மாமா. ஏயா தலையெடுத்து வணங்குறது சொல்ல ஏன் தப்பா நினைக்கிறேன்? அண்ணே பெட்டிக்காரண்ணே தம்பி உன்னை கை எடுக்கிறேங்க. கையை எடுத்துட்டு போய் வாசிக்கிறது வேற எப்படி வாசிப்பேன்? கை எடுக்கிறேன் கால் எடுக்கிறேன். கை எடுக்கிறேன் கால் எடுக்கிறேன். கால் எடுக்கிற தம்பி நீங்க எந்த ஊருங்கண்ணா? எங்க இருந்து வந்திருக்கீங்க? மானாமரம். அதே புத்தானத்தம்மா புத்தானத்தம்டா அதுல இரு புத்தானத்தம்மா தம்பி அது பேர் பட்டவர் தான். ஆமா அன்பு நன்றி. கௌசல்யா கௌசல்யா கௌதம்மா கௌதம் தம்பி நீங்க எந்த கை கேட்டீங்களா? நன்றி தெரிவித்துக் கொண்டோடு வேற ஒண்ணும் இல்ல. காலகட்டம் ரொம்ப மாறி போச்சு. எப்படி ஒண்ணுமில்லை மண்டல இப்ப பேச முடியுதா? ஆமா ஆமா தம்பி கௌசல்யான்னு பேர் மாறி பேரத்தான் சொன்னேன். அண்ணே அது இல்ல கௌதமணி கௌதம். ஏன்னா அவங்கள்ட்ட பேச முடியாது. ஆமா அவன் முடிவெடுக்கிற செய்த போறாடி அப்பா அப்பா. இப்ப காலகட்டங்கள் அது மாதிரி ஆகி போச்சு. சின்ன பிள்ளைங்க போய் ஒரு வார்த்தை பேசணும் கூட எப்படி பேச முடியல. இவங்களை சமாளிச்சு பாரு. ஒருத்தங்க நேத்து போன ஊர்ல பிரச்சனை ஒருத்தன் பாக்குறதுக்கு சின்ன பையன் நல்லா அழகா இருக்கான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் ஏன்டா தம்பி எங்கடா முடி வெட்டினா ஆளுகள் அழகா இருக்கேன். அதுக்கு என்ன சொல்றது? என்ன சொன்ன? நான் முடி எங்கேயோ விட்டுறேன் வந்த நீ என்ன வேலை மசூருக்கு வந்தேன்? என்ன வேலை மசூரை பாத்துட்டு போனேன். இது தேவை மசூரா? இது தேவையா? நல்ல வேலை இருக்கானு யதார்த்தமா பேசலாம்னு போனா அவன் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டான். அதனாச்சும் பரவாயில்லையா? சரி இதனாச்சும் பரவாயில்ல. அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பெரியவெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்க. ஆமா அதாவது 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. 100 வயசு வரைக்கும். ஆமா 100. காரணம் என்ன? ஏன்னா சாப்பாடு உணவுகள் அது மாதிரி அந்த காலத்து சாப்பாடு கேப்ப கூழ் சோளக்கூழ் எல்லாம் சாப்பிட்டாங்க. 100 வயசு எல்லாமே சாப்பிட்டாங்க. 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் 40 வயசுலயே பிரஷர் வருது, லோ பிரஷர் வருது, ஹை பிரஷர் வருது. ஃப்ரைட் ரைஸ் தான். ஆமா ஃப்ரைட் ரைஸ் தான் இல்ல ஃபாஸ்ட் ஃபுட் தான். ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா அதே ஏன் வியாதி வராது? கண்ட எண்ணெயை ஊத்தி எல்லாம் சாப்பிடறாங்க. அப்புறம் அப்படித்தான் இதுனாச்சும் பரவாயில்ல. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் என்ன பெத்த ஆயாக்கலாம் 16 மாத சுங்குடி சேலையை வீதியில கட்டி நடந்து வந்தா அப்படி மூஞ்சில மஞ்சளை போட்டு காசுல குங்குமம் போட்டு வச்சு நடந்து வந்தா கையெழுத்து கும்பிடும் போல இருந்துச்சு. அதே பெண்களை பாரு இப்ப உள்ள காலகட்டத்துக்கு ஆமா கேட்டா பேசணும் என்ன நேரம் இந்த வயசு பிள்ளை எல்லாம் போடுது. அப்ப அது என்ன பேண்ட்னே தெரிய மாட்டேங்குது. என்ன பேண்ட்? அந்த பேண்ட்டுக்கு பேர் லெகின்ஸ் பேண்டா. லெகின்ஸ் பேண்டா இந்த பொம்பளை பிள்ளை எல்லாம் போடுது. அது வீட்டுல எடுத்து கொடுத்துறாங்க. என்ன கேட்டா பேசணும் பிள்ளை போயிட்டு வரட்டும் அழகா இருக்கட்டும் காலேஜ் போயிட்டு வரட்டும். நம்ம காலேஜ் போயிட்டு வரட்டும். அந்த பேண்டை பார்க்கும்போது எவ்வளவுக்கு நம்ம உடம்பு இருக்குதோ எந்த அளவுக்கு உடம்பு இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த பேண்ட் டைட்டா கொடுக்குது. நீ போட்டு காமிக்கிறியா? அது மாதிரி நான் போட்டா கிளுக்கணும் இருக்குமா? சரி அந்த பேண்டை போட்டுக்கிறாரு. அந்த பேண்டை போட்டோன்னே கீழே கெண்டக்கால் எந்த அளவுக்கு இருக்குதோ தொடை எந்த அளவுக்கு இருக்குதோ குன்றி எந்த அளவுக்கு இருக்குதோ ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பேண்ட் அந்த டைட்டா காமிக்குது. சரி அதனாச்சும் பரவாயில்ல. பேண்ட் இப்படி சுடிதார் டாப் ஒண்ணு வந்துருக்குதுன்னு டாப். ஆமா அந்த சுடிதார் டாப் முன்னாடி முட்டி வரைக்கும் இறக்கி வச்சிருந்தாங்க ஓப்பன் தெரியாம. ஆமா இப்ப ஓப்பன் வச்சு இடுப்புக்கு விழாவுக்கு கொண்டாட்டாங்க. விழாவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆமா ஆயிரம் காத்தடிச்சா முன்னாடி பாய் தூக்குது பின்னாடி பாய் தூக்குது. ஏர் கூலர் போல இருக்கியா? ஏர் கூலர் போல பையில பூரா அந்த காத்தடிச்சு தூக்குறவங்க சின்ன பையன் என்ன பண்றாங்க? 8வது 9வது பூரா என்ன பண்றாங்க? காத்தடிச்சா போது இவங்களுக்கு எப்படித்தான் இருக்குன்னு தெரியல. சரி முன்னாடி தூக்குறா பின்னாடி தூக்குறா ஆகா அந்த அக்கா பிஞ்ச தட்டி குட்டியாடான்னு அந்த அதுல போக்கஸ் கண்ணா இருக்கு. போக்கஸ் அவன் அதுலதான் இருக்கிறேன். ஆமா ஆமா அப்ப என்ன பண்ண என்ன பண்ண இதுனாச்சும் பரவாயில்லையா? சரி சுடிதார் சால் ஒண்ணு கொடுத்துருக்காங்க துப்பட்டா. யார் மூஞ்சில? என் மூஞ்சில மல்லாக்க பத்தி துப்பிட்டு போ அப்படியே தப்பா மூஞ்சிலே வராங்க. துவச்சி எத்தனை நாள் ஆச்சு? அந்த தொடச்சு 6 மாசம் ஆச்சு. ஆனா சில பேர் என்ன தெரியுமா? சரி எச்சு துப்ப முடியாது. ஆமா புடிச்சு அது அதெல்லாம் இல்ல மூஞ்சிய தொடக்கிற மாதிரியே முந்தைய வாயை பிடிச்சு துப்பிடுறாங்க. அதை வரலாம் அதான் துண்டு வாங்குறதுக்கே பயமா இருக்கு. சரி அந்த மாதிரி அந்த காலத்துல சுடிதார் வந்த காலத்துல அப்படி அழகா அப்படி மடிச்சு போட பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது. நல்லா இல்ல உங்க எப்ப இளைஞர்கள் புள்ள காட்சி புள்ள மாதிரி இளைஞர்கள்
தம்பி ரொம்ப தொங்குதுங்க. நல்லா இல்ல நல்லா இல்ல எப்படி நல்லா இருக்கா? ஆமா ஆமா ஒண்ணு மாதிரி வயசு பிள்ளைல இந்த மாதிரி போட்டா பிடிக்கிறது இல்ல. ஆனா மண்டையில மசுரை தான் காணும். டேய் அது போனா போயிட்டு போதுடா. மசுரை போனா நாங்க அப்படியெல்லாம் போறது இல்ல. மிஸ் இருந்தா அவங்க போக கூடாது. இப்ப அப்படியெல்லாம் போறது இல்ல. ஓ கொண்டாட்டிக்கு அப்படிங்கிற தங்கச்சி ஞாபகம் வச்சுக்கா. இங்க எப்படி போறா இப்ப கோமத்தை கிட்ட சுத்த வேண்டியது. சரி இப்ப இப்படி ஒரு சுத்த வேண்டியது. சுத்திட்டு என்னையும் மாதிரி விட்டு போக்கோசையும் பண்ணிட்டு சூப்பர் இருக்கிறான். இப்பதான் அருமையா இருக்கு. மசாலா குடும்ப கிடாம இருக்கும். அங்கேயே பார்த்துட்டே தெரியுங்களா? அதுலாச்சும் பரவாயில்லையா? சரி இந்த செருப்பு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. செருப்பு ஆமா இந்த குண்டா விகேசியா பேரா நல்லா கேள்வியா? ஆமா இந்த குண்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா வச்சுக்க. சரி கொஞ்சம் பின்னாடி சதவடி பார்த்தா இருக்கும். உனக்கு இல்லைன்னு எனக்கு மதுரா குன்றி இல்லைன்னு இல்ல இருக்க குண்டா இருக்கிறது கொஞ்சம் நல்ல சதவடிப்பா பாக்குறது கொஞ்சம் அழகா இருக்கும். சரி ரொம்ப குண்டு இல்லாம நார்மலா. அந்த ஒல்லியா இருக்க பெண்கள் கொஞ்சம் ஆசைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு மாதிரியே நாம இருக்கணும் ஆசைப்படுவாங்கல்ல. சரி அந்த செப்பல் அதுக்குன்னே ஒரு செப்பல் தயாரிச்சிருக்காங்க. அந்த செப்பலுக்கு பேரு ஐக்கிள்ஸ் தான். காலையில ஒண்ணு பார்த்தாண்டா அந்த ஐக்கிள்ஸ் இவ்வளவு நீட்டா இருக்குதா கீழே. ஆமாண்டா எடுத்துட்டு ஒருத்தர் இருக்கணும்னா அங்கனே போட்டு போட்டுருக்கேன். ஏன்னா அந்த தண்டி வச்சிருக்கேன் செருப்பை. அந்த தண்டி தாண்டா அந்த செப்பலை போட்டா அந்த சுடிதார் டாப்புக்கு அந்த லெக்கினுக்கும் எரும கண்ணுக்கு குஞ்சு கொடுக்குற மாதிரி டாப் இதனாச்சும் பரவாயில்ல. இதை போட்டுக்கிட்டு நடக்கிற நடைய பாக்கிறேன். எப்படி இதனாச்சும் பரவாயில்ல. புதுக்கோட்டையில ஒரு கும்பலம் இருக்குதா காலையில வாக்கிங் போகுது எப்படிங்கிற அது ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 50 கிலோ இப்படி தாண்டா போகுது. சரி அந்த செப்பல் அந்த நிமிஷம் அந்த செப்பலை போய் கொடுத்துருக்காங்க. அதையும் புரிஞ்சு என்ன கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க. சரி அந்த பொம்பளை எப்படி தெரியுமா நடக்குது? எப்படி அந்த நடைய அந்த செப்பலுக்கு தம்பியா போய் சரி நல்லா பாத்துட்டு யாருக்கு தெரியும்? நீதான் பாத்துருக்க. சிந்து முட்டை தானா? சரி சரி எப்படி உனக்கான கீழே ஓதமா ஓத மாதிரியான நடந்தேன். ஏன்னா காலகட்டங்கள் அது மாதிரி போயிட்டு இருக்குது. ஆனா நீ வாட்ச் எல்லாம் தப்பு இல்ல தம்பி. தம்பி அதான் வாட்ச் விடுங்க.